வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஇஓ எக்ஸாம். சைக்காலஜிலேருந்து நம்ம டாபிக் வைஸாக டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ் டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்லேருந்து டெஸ்ட்டு பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த எபிலிட்டி டு ட்ரா அவுட் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஜம்பிள்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் டு அப்ளை த இன்ஃபரன்ஸ் டு ரியல் லைஃப் சுச்சுவேஷன். அதாவது ஜம்பிள்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதாவது குழப்பமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கடைசியாக ஒரு தீர்மானம் பண்ணுறோம் இல்லையா? தீர்மானம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபரன்ஸை நம்மளுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறோம். இது எல்லாம் எந்த திறனை வெளிப்படுத்தும்னு கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், நம்மளுடைய அறிவாற்றலை தான் இது வெளிப்படுத்துது. ஒரு எப்படி யூகிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு பிரேக் டவுனாக அங்கங்கங்க ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கான்செப்டாக நம்ம எப்படி அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரியல் லைஃப்லேயும் அந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோம். இது எல்லாமே எதை காட்டுதுன்னா நம்மளுடைய அறிவாற்றலை காட்டுது. நம்மளுடைய சிந்தனை, ரீசனிங், கன்க்ளூஷன், ஜட்ஜிங், இது எல்லாமே எதை காட்டுதுன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், if a person is able to do heavy work with easy, this is example for. ஒரு பர்சனால் எவ்வளோ கடினமான ஒரு வேலையுமே ஈஸியாக செய்ய முடியுது அப்படின்னா அதோடைய எதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலான்னா ஃபிசிக்கல் க்ரோத்துக்கு தான் பார்க்க முடியும். நம்ம பாடி நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? சுறுசுறுப்பாக எல்லாம் அந்த வேலையெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையை கூட நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக பண்ண முடியும். இதே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், பாடி ஆல்ரெடி ரொம்ப டயர்டாகிட்டுருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த வேலையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா பாடியில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்லா எந்த ஒரு கடினமான வேலையும் ஈஸியாக செய்ய முடியும். இப்போது ஆன்சர் என்ன? ஃபிசிக்கல் க்ரோத். அடுத்தது, if a person gets angry at his result but he fully controls his anger according to the situation, this is the example of. ஒரு பர்சன் நல்லா கோவம் வந்துடுச்சு, ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, அப்போது அவருக்கு நல்லாவே கோவம் வந்துடுச்சு. ஆனால் அந்த இடத்துல அந்த கோவத்தை அந்த பர்சன் வெளியே காட்டாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. இது எதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலான்னா எமோஷ்னல் க்ரோத், எமோஷ்னல் டெவலப்மெண்ட். நல்லாவே என்ன இருக்குது, அவனுக்கு மன வலிமை இருக்குது. ஸோ அது மெச்சூர்டாக இருக்காங்க. எந்த இடத்துல கோவத்தை காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும், எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும். சும்மாவே அதிகமான எமோஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அப்போது நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், மேனேஜ் பண்ண தெரியணும், அதே சமயம் வெளிப்படுத்தவும் தெரியணும், எவ்வளவோ வெளிப்படுத்தணுன்றதும் தெரியணும். இதெல்லாம் எதை குறிக்குது? எமோஷ்னல் க்ரோத், எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டை தான் குறிக்குது. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். If the person is able to make many friends with the neighbors, example of. ஒரு பர்சன் தன்னுடைய நெய்பர்ஸ் கூட எல்லாருக்கூடையும் நல்லா பழகி நிறைய ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்கிறாரு. இது நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம்? சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் அவரால் என்ன பண்ண முடியுது, எல்லாருக்கூடையும் ஈஸியாக பழக முடியுது. அப்போது என்ன டெவலப்மெண்ட் இருக்குது? சோஷியல் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. Fifth one பார்க்கலாம். If the parent wants the children to be honest and respectful, this is the example of. ஒரு பேரண்ட் தன்னுடைய குழந்தைங்க நல்ல மரியாதையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்துக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். இதை எதோட எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம்? தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்க? மாரல் டெவலப்மெண்ட். நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இது எல்லாமே பேரண்ட் தன்னுடைய பிள்ளைங்கிட்ட மாரல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது,
Dash refers to the ability of a person to convince the people what he thinks right. ஒரு பர்சன் மற்றவங்க கிட்ட தான் சொல்கிறத ரைட்டாக ராங்கா தன்னுடைய பாயிண்ட்டை வந்து கரெக்டுன்னு வெளிப்படுத்துகிற அந்த விதம் இருக்கு இல்லையா, இது வந்து எதோட எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் நம்ம? லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். நம்மளே பார்த்துருப்போம், நாம் ஒன்று சொல்லுவோம், அது நம்ம எண்ணம் வந்து வேறு எண்ணத்தில் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம யார்கிட்ட சொன்னோமோ அவங்க வந்து அது என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா அது அவங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. அப்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும் போது எப்படி சொல்கிறோம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னனோ, நான் எந்த ஒரு கான்செப்டில் சொன்னனோ அதே கான்செப்டு அவருக்கு போய் ரீச் ஆகணும். அந்த விதத்தில் நான் சொல்லணும். அப்போ என்னுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போது இது எதோட டெவலப்மெண்ட்? லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், which of the following is not activity which facilitate physical development? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு, அதாவது 4 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உணவு நல்லபடியாக எடுத்துப்போம், நல்ல ஸ்ட்ரென்த்தான உணவு, நியூட்ரிஷியஸான ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எக்ஸசைஸ், மெடிடேஷன், நல்ல தூக்கம், தண்ணி நிறையா குடிக்குது, இதெல்லாம் தான் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கணுன்றதுக்கு நம்ம பண்ணுவோம். இங்கே அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரிஷியஸ் டயட். இது வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை நம்ம உடல் சார்ந்த விஷயத்துக்கு வந்து என்ன ஆகும், அது ஹெல்ப்ஃபுல் தான். அடுத்தது ஹெல்ப்ஃபுல் என்விரான்மெண்ட்னு இருக்குது. கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸும் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். யோகா அண்ட் மெடிடேஷனும் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அடுத்தது ஹெல்ப்ஃபுல் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ இது கிடையாது. இப்போ ஆப்ஷன் பி தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 8th ஒன் பார்க்கலாம். Herlock states 5 causes which disturb emotional stability. Which of the following is correct? ஹெர்லாக்கோட தியரி படி எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை 5 ரீசன் வந்து ஒரு காரணமாக இருக்குது. 5 காரணங்கள் இருக்குது. நம்ம எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு 5 காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதில் எது கரெக்டுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேட்டிக். இது கரெக்டு. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்கோம், சரியாக ஆகாரம் எடுத்துக்கலன்னும் போது கேராக இருக்கும். அந்த டைமில் நம்மக்கிட்ட யாராவது வந்து பேசினாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அப்போ எமோஷனலாக நம்ம டிஸ்டர்ப் ஆகும். அடுத்தது என்ன, புவர் ஹெல்த்துன்னு இருக்குது. ரைட்டு, இதுவும் ரைட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், இல்லை நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த மாதிரி டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எமோஷ்னலாக ஒரு நல்ல ஒரு டிசிஷன் இல்லை எமோஷ்னலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அடுத்தது என்ன, பெட்டர் டிசையர்ஸ். இது என்னென்னா தடை செய்யப்பட்ட ஆசைகள்னு சொல்லலாம். நிறைவேறாத ஆசைகள். நம்ம ஒன்று ஆசைப்படுறோம், அது வந்து என்ன ஆயிடுச்சு, தடையாயிடுச்சு, அது வந்து நிறைவேறலை. அந்த டைமில் நம்ம எப்படி இருப்போம், ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்போம் நம்ம. அப்போது அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது என்ன ஆன்சராக இருக்கும், ஆல் ஆஃப் தீஸ் தான் சரியான ஆன்சர். ஓகே, இங்கே நம்ம 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே 5 காசஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, 3 காசஸ் பார்த்தோம். அப்போது ரிமைனிங் 2 காசஸ் என்ன, அன்ப்ரிப்பேர்ட்னஸ்னால் தயாராகாமல் இருக்கிறது. ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தயாராகாமல் இருக்கிறது. அடுத்தது அசோசியேஷன் வித் எமோஷ்னல் பீப்புள். நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்களும் வந்து எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, அவங்களும் வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க பார்த்து நாமளும் என்ன ஆகும், அதே மாதிரி தான் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 5 காசஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த டேர்ம் moral is derived from dash word which means manners. moral வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஸ்ன்ற வேர்ட்ஸ்லேருந்து தான் இந்த மாரல்ன்ற வேர்டை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தா மேனஸ். ஓகே,
என்ன லாங்குவேஜ்னு பார்க்கலாம். இது லாட்டின். இந்த மாரல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின். கோல்பர்க் distinguished dash levels of moral development. கோல்பர்கோட விதிப்படி 3 லெவல் ஆஃப் moral development இருக்குன்னு சொல்கிறாரு. ரைட் ஆன்சர் என்ன? 3. ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ஸோ 3 தான் ரைட் ஆன்சர்.